ஆரம்பத்தில் ராஜபாளைய நாய்களை வாங்கி கொடுத்துட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரு பெரிய ராஜபாளைய நாய் பண்ணையை உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் கொடுத்த நாய்கள் எல்லாமே ஆக்ரோஷமாகவும் வெறித்தனமாகவும் காவலுக்கு தரமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இவர் தேடிந்து வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரே இனவழிகளை பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்காரு. இவரோட நாய்களோட சிறப்புகள்லாம் என்ன, எப்படி பராமரித்து வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. என் பேர் முத்துனை, ஊர் ராஜபாளையம், மலடிப்பட்டியில் இருக்கும் நம்ம வீடு. இது வந்து நம்ம ஃபார்ம் வந்து ராஜபாளையத்தில் இங்கே ஐநார்கோல் ஃபால்ஸில் முன்னாடி வச்சுருக்கோம், நாடா ஸ்கூல் முன்னாடி. ப்ரொஃபஷனல் வந்து நம்ம டிரைவர் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். டிரைவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம போக போக வந்து நம்மகிட்ட வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, குட்டி கொடுங்க குட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே பழகினது தான் 1-2 வாங்கி வளர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இப்போ ஒரு ஃபார்ம் அளவுக்கு பண்ணுற அளவுக்கு ஒரு குட்டியெல்லாம் வந்து வெளியில் வாங்கி எடுத்து கொடுக்க, வெளியூருக்கெலாம் போய் நாய் பார்க்க, ஷோ பார்க்க, அப்படியே போய் பழகி போனது தான் நம்ம இந்த ஒரு இதை வளர்க்கணும்னு ஒரு ஆசை. இது ஃபியூர் ஒயிட்டாக இருக்கனால வந்து நமக்கு இது மேலே ஒரு இது, மற்ற கோம்பை இதெல்லாம் விட நமக்கு இந்த ஃபியூர் ஒயிட்டில் தான் நமக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸே இருக்கும். பார்க்க வீட்டில் ஃபேமிலிலாம் பார்க்கறதுக்கு வச்சு பழக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 6 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஐடியா பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலும் வாங்கி கொடுத்தது, அப்புறம் நம்ம வீட்டில் வளர்ந்தது, அதுக்கப்புறம் லெட்டர்மெண்ட் எடுத்து கொடுத்தது, அப்படியே இப்போ நம்மகிட்ட கேட்க இப்போ வந்து பிஸ்னஸாகவே மாறிக்கிட்டு போகுது. முதன்னு ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் பிச்சைன்னு சொல்லி ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சீனிவாசன் சொல்லி அவர் நாய் பண்ணையில் நமக்கு நிறையா பேருக்கு நாய் வாங்கி கொடுத்துருக்கேன் நான். அதில் தான் நமக்கு பழக்கம் இல்லை. அப்போ வாங்கிட்டு போனவங்க நம்ம ஃபோன் நம்பருக்கு திருப்பி வெளியூருக்கு சென்னையில் இருந்த ஒரு 5 வருஷம். அப்போ அவங்க ஃபுல்லாமே எனக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி சீனிவாச மூர்த்திக்கு நாய் பண்ணைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வழி அனுப்புவோம். அப்படியே பழகினது தான் இந்த மாதிரி பழக்கம் வந்து. நான் சென்னை கொடுத்துருக்கேன், ஆந்திரா கொடுத்துருக்கேன், கேரளா கொடுத்துருக்கேன், பெங்களூர் கொடுத்துருக்கேன், வேலூருக்கு நிறையா கொடுத்துருக்கேன். டெலிவரி பஸ்ஸில் கொடுத்துருக்கோம், ஆள் தனியாக செப்பரேட்டாக ஆள் வச்சுருக்கோம், டெலிவரி பண்ணுறதுக்குன்னு ஆள் வச்சுருக்கோம். ஆக்சுவலி நானும் டெலிவரி போவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். தமிழ்நாடுக்குள்ளே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியே வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் பண்ணத்தான் செய்யும். கர்நாடகா, ஆந்திரா, இங்கே கேரளாவுக்கும் பண்ணத்தான் செய்யணும். அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. வீட்டில் ஒரு 4 நாய் இருக்குது, இங்கே பண்ணையில் ஒரு நாய் இருக்குது. இன்னும் அண்ணன் நம்ம ஃப்ரெதர் வீட்டில் இருக்குது. நான் ஒரு 2-3 இடத்துல குட்டி பார்த்துருக்கேன், அந்த இடத்துலையும் குட்டி இருக்குது. நம்மகிட்ட வந்து மேட் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்ககிட்டையும் நாய் குட்டி கிடக்கு. ஹைட் வந்து 27 வரும்ண்ணே. இது ஃபீமேல் இத்தனைக்கும். இது தூத்துக்குடின்னு ஒரு நாய் பிள்ளை. இது முன்னாடி 2 தான் லிட்டர்மெண்ட் ஆகிருக்குண்ணே. குறைஞ்ச 7 குட்டிலேருந்து போடும். 30 நாள் வரைக்கும் பால் கொடுக்கும். 25 நாள் வரைக்கும் நல்லா பால் கொடுக்கும். 30 நாளுக்கு மேலே கொஞ்சம் குட்டி நாங்கள் குறைச்சிருவோம்ல. 30 நாளுக்கு மேலே குட்டி குறைக்காம அப்போ லாஸ்ட்டாக 3 குட்டி 2 குட்டி நிற்கும்போது அப்படி பால் குறையாமல் வந்துகிட்டு இருக்கும். இந்த லைனில் எதுவும் கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் குட்டிகள் இந்த லைனில் இல்லைண்ணே. என்கிட்ட முன்னாடி இந்த லைன்லாம் இருந்துச்சு. இந்த லைனில் காது கேட்குற பிரச்சனை எதுவுமே கிடையாது. உங்களோட கேரட்லாம் எப்படி இருக்கும்? இது வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்ல. நம்ம ஃப்ரெண்ட்லியாக வாரத்துக்கு ஒரு நாள் வருவோம், அப்படி இருந்துமே நம்மகிட்ட வரும். இது யாரோட லைனில் வாங்கினது? இது வந்து அதான் இசைக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வச்சுருந்தாரு. அவர் பிள்ளை தூத்துக்குடின்னு ஒரு நாய் வச்சுருந்தாரு, அதோட லைனேஜ் இது. இது பேர் வந்து ரதினு. இதோட மதர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மகிட்ட இருக்குது. அது பேர் வந்து அன்பு. அதோட லைனேஜ்லேயே எப்படி வந்து பேத்தி. அதுலேருந்து வந்த குட்டி, அதுக்கப்புறம் வந்த குட்டி, அப்படிங்கும்போது லைனேஜ் வந்தது. 30 வருஷமும் இதே லைன் தான். அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் குட்டி தானே அது. 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாங்கின குட்டியில் தானே நம்ம வாங்கினது. அதே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம குட்டியாக தானே எடுத்தோம். வாங்கும்போது ஒரு 20 நாள் குட்டியில் தான் எடுத்து வந்தது. சின்ன இவ்வளோ தான் எடுத்தோம். குட்டியை பார்த்தாலே எலி குஞ்சு மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்து எடுத்து வந்தது தான். அதோட தாய் மதர் லைனு அன்புன்னு சொல்லி அது ஒரு லைன். எல்லாமே ஒரே லைனேஜ் தான். 30 வருஷமாக அண்ணன் வந்து ஒரே நம்ம லைனில் தான் வச்சுருக்கோம். இது இப்போ பார்த்தோம்ல ரதி, அதோட பிள்ளை. இது ஹைட்டு 28 இருக்கும், வயசு 1.5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மேட்டிங் எதுவுமே பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். அடுத்தது இதுதான் ஜென்ரேஷன் எங்களுக்கு மேட்டிங் பண்ணுறதுக்கே. நல்ல நெஞ்சரக்கும் உயரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கண்ணே எதுவுமே வராது. கேரட் நல்ல கேரக்டர். வெள்ளிக்கண்ணே இதில் வராது, ஃபுல்லாகவே கருப்பு கண்ணு தான் வரும். இதுக்கு பாருங்கள் நல்லா மஞ்சள் கண்ணு தான் இருக்கும். கேரண்டியாக வாங்கலாம். இதெல்லாம் நல்லா பிங்க் நோஸு. இது நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்ண்ணே. நாங்கள் எங்கேயும் வெளியில் போனோம்னா முதல்ல கத்துறது இது ஒன்று தான் இருக்கும். மற்ற எந்த நாயும் கத்தா, இது அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அதுக்கு இதை பார்த்து அடுத்து எந்த நாயுமே கத்தும். நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை வாட்ச் பண்ணுறதே இதுதான் வேலை. நாங்கள் இருக்கோமா, அங்கே பண்ணையில் இருக்கோமா, வெளியில் போயிட்டோமா, அதை பார்க்குறதே இதுதான் வேலை. நல்ல நாய் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாய் நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், நம்ம சாப்பாடு போடுறோமா, இல்லை யாரையும் போய் விரட்டுறோமா, ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சாலும் சரி வேமா விரட்டும். நாய் காவலுக்கு சூப்பராக இருக்கும். நாய் நம்மளை வாட்ச் பண்ணோம். ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நல்லா கேட்கும். அந்த ராஜபாளையம் பயப்படுது வாழை சுருட்டிக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு சில கேரட்லாம் இருக்கு ராஜபாளையத்தில். ஆமாம், ஒரு சில நாய் அப்படி வருது. அது வந்து நம்ம வளர்க்குற விதம் தான். அது ஃப்ரீயாக விட்டு வளர்த்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பொத்தி அடைச்சி வளர்த்தோம்னா இந்த மாதிரி வரும். அது குட்டியிலே நம்ம மிரட்டுறோம்ல நாயா, அதான் கெட்டி போட்டு மிரட்டினோம்லே அந்த மாதிரி வந்துடும். மிரட்டாமல் ஃப்ரீயாக அவுத்து விட்டிங்கன்னு இந்த அந்த குட்டிலாம் பாருங்க, அவுத்து ஃப்ரீயாக கிடக்கா. அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. எங்கே போய் வீட்டில் கட்டி போட்டாலும் பயப்படாது. நம்ம குட்டியிலே நம்ம கெட்டி போட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வேலை பார்த்தோம்னா அந்த மாதிரி பயமே வரும். ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தோம்னா அதை பார்த்து பயப்பட எல்லாமே அதில் தான் வரும்.
இது இன்னொரு நாய் பார்த்தோம்ல அதோட பேத்தி இது. இதுக்கு வந்து 2 வயசு ஆகுது. 1 லிட்டர் மட்டும் போட்டிருக்கு. நல்ல பெங்க் நோஸ், நல்ல பாதம் நல்லா இருக்கும். நெஞ்ச இது ஒரு மாதிரி நெஞ்ச இறக்குமா இருக்கும். இது காம்பேக்டா இருக்கு. ஆமாம், நம்ம ஸ்டாம்பில் எல்லாம் வருது இல்லை அதே மாதிரி தான் இதுலேயே இருக்கும். சைஸ் வந்து மினிமம் சைஸ் அவ்வளோதாங்க. குணம்லாம் எப்படி இருக்கு? குணம் வந்து நம்ம சாப்பிட்டான குணம்னா இது. நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ண புரிஞ்சுக்கூடாது. குட்டியில் எத்தனை போட்டுச்சு? இது ஃபஸ்ட்டு லிட்டர்மெண்ட்டில் 5 போட்டுச்சுண்ணே. 5 போட்டுச்சு, 5மே காது கட்டுச்சு. செவிடே கிடையாது நம்மகிட்ட. எந்தெந்த ஊருக்குலாம் போச்சு குட்டிகள்லாம்? அதில் 2 வேலூர் போச்சுண்ணே. எல்லாம் மதுரைக்கு தானே போச்சு. இப்போ நீங்கள் குட்டிகள்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? விலைக்கு வந்து மேல் வந்து 15 ரூபா கொடுக்கணும், ஃபீமேல் 10 ரூபா கொடுக்கணும். 30 நாள்லேயே கொடுத்துருவோம். ஒவ்வொரு நாள் 25 நாள்லேயே கஸ்டமர் கேட்காங்க. நான் 30 நாள் வரைக்கும் வச்சு தான் கொடுப்போம். தடுப்பூசி எல்லாம் போட்டுருவீங்களா? தடுப்பூசி அவங்க தானே போட்டுக்கணும். 30 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம தடுப்பூசி. 45 நாளில் தான் நம்ம தடுப்பூசியை போடுவோம். 30 நாளைக்கு பாலில் தான் கிடக்கும். ஆமாம், தாய்ப்பாலில் தான் இருக்கும். செப்பரேட்டாக நம்ம எதுவுமே பண்ணணும். 30 நாள் தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த நம்ம வீட்டு சாப்பாடு, இட்லி அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். 30 நாள் தாண்டினதுக்கப்புறம் தான் செக் பண்ணி வாங்கிக்கலாம். செக் பண்ணி கண்ணுக்கு இதை காது கேட்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கண்ணுலேயும் காது கேட்குற குட்டி எங்கள் மட்டும் இருக்கும். இவன் பேர் வந்து சிட்டுனே. இவன் அம்மா பேர் வந்து மேகலா. இது கொஞ்சம் ஆசான ஒரு இதுதான், கொஞ்சம் கோவக்கூடிய நாய் தான் இது. நம்ம ஒரு ஆக்சிடென்ட் தான் இருக்கும், கொஞ்சம் கடிக்கும். எத்தனை வயசாயிருக்கு இதுக்கு வந்து 2.5 வயசு ஆகுதுண்ணே. எத்தனை குட்டி, எத்தனை ஈன் இருக்கு? 2 தடவை ஈன் இருக்குண்ணே. ஆனால் இது காம்பேக்டாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம சொல்கிறது நல்லா அறிவு புரியும் கேட்கும். குணம் நல்ல குணமாக இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல அது கடியும் இருக்கும். வீட்டில் வந்து வெளியால் வந்து உள்ளே வரோம்னா கேட்டு மேலே தூக்கி போடும் காலை. அந்த மாதிரி குணமான இது. காடிங்க்கு இது பயங்கரமாக இருக்கும். இதில் பிறந்த குட்டியெல்லாம் கொடுத்தால எப்படி ரிசல்ட்டு? எல்லா இடத்துலையுமே பக்கா ரிசல்ட் தானே. இதோட குட்டி தான் இந்த பார்த்தீங்களா, இந்த 3 குட்டி அதோட குட்டி தான். இவனை யாருக்கு சேர்த்ததுல இந்த குட்டியை பிறந்துச்சு? இது நம்ம வீட்டில் ஒன்று இருக்குல்ல நாய், போபோன்னு சொல்லி ஒரு நாய், அந்த நாயில பிறந்து அந்த ஆணுக்கு பிறந்த குட்டி. இதுக்கு பிறந்தது. வால்ல நல்லா இருக்கு, நல்லா சாட்ட மாதிரி வால், நெஞ்சா இருக்கும். இந்த ஒரு ஸ்டெஸ்ட், இந்த ஒரு ஸ்டெடி, இந்த பாருங்க ஒரு ஜான் மேலே நல்லா தூக்கி நிற்கும் நெஞ்சா இருக்கும். தாய் யாரு? இதோட தாய் அந்த இருக்கலான்னு. இதுதான் இது தாய். 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அவங்க தாய்க்கு எத்தனை வயசாச்சு? இதுக்கு 3 வயசு இருக்குண்ணே. ஏன்னா இப்போ எல்லா பேரும் ரொம்ப உயரமாக வேணும்னு வளர்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி உயரம் ஹைட்டாக இருந்தால் நல்லா குணமாக இருந்தால் வாங்கி வளர்க்கலாம். ஆமாம், குணமாக இருந்தால் வாங்கிக்குவோம். உயரம் தான் பென்ஸும் கிடையாது. உயரங்க வந்து இன்பிரீடு மாற்றி எடுத்தது தானே உயரம். ஆனால் இது இந்த இதுக்கு பூரா நல்லா இன்ஜர் இருக்கும், நல்லா இருக்கு. இது பூரா பழைய லைன் ஆயிடுச்சுண்ணே. அதான் சொன்னேன், 30 வருஷத்துக்குள்ள லைன் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப பழைய லைன் ஆச்சு. நெஞ்சரக்கம் நல்லா இருக்கும், நீட் இருக்கும். வால் நல்ல வித்தியாசம். ஆமாம், ராஜபாளையம்னாலே ஒரு சில பேர் ரொம்ப ஹைட்டா மண்ட கனமா நட்ட இருக்கும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? உங்களை பொறுத்தளவுக்கு எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஹைட்டாக இதெல்லாம் பார்க்கணும், அதோட விசுவாசம் தான் நாங்கள் பார்ப்போம். ஹைட்டெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள். அதோட விசுவாசம், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிற தன்மை. முதல் வந்து ஆரிஜின் இவ்வளோ தான் ஹைட்டாக இருந்தது, ரொம்ப நார்மலாக இவ்வளோ தான் இருந்தது. இப்போ தான் இன்பிரீடு பண்ண தான் ஒரே பிளட் லைனே மாற்றி பண்ண தான் அந்த ஹைட்டு உயரம் எல்லாம் கொண்டு வந்தது. அதுதான் இன்பிரீடிங் பண்ணி இருந்தது அந்த மாதிரி. இதெல்லாம் பழைய லைனேஜிங் போய் இவ்வளோ தான் இருக்கும். பெரிய குட்டியை பெருசா, ஆமாம், பெருசா அதிலே மாற்றி பண்ணனால அப்படியே இன்பிரீடிங் பண்ண தான் அந்த மாதிரி வந்தது. அப்போ அந்த ஹைட்டு கூடும்போது கேரக்டர் இப்படி மாறுதா இல்லை குணம் குறையுதா? அந்த ஹைட்டு மாறும்போது அவங்க குணம் வித்தியாசம் வந்து பயப்படுது அப்படிங்காங்கல்ல, அந்த மாதிரி வர்றது அதில் தான் வர்றது. இந்த காது கேட்காதது இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது அதில் தான் வந்து. 30 வருஷமா நீங்கள் கலக்கவே இல்லை, ஒரே லைனேஜ் பேரம் பேத்தி எல்லாம் இதுலேயே வந்தது தான். இப்போ இந்த லைனில் வந்து இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷல்னு வந்து நமக்கு சொல்கிறது கட்டுப்பட்டு கேட்கும், அவ்வளோதான். இதே 10 நாய் கூட சேர்ந்து நம்ம படுத்துக்கலாம், மற்ற நாய் கூட இருந்து படுக்க முடியாது. ஆனால் ஒரே லைனேஜில் இருக்கும்போது அது வந்து சண்டை போடாமல் படுத்துக்கும். இதே வேறு லைனேஜ் மாற்றி படும்போது வேறு மதர் அப்படிங்கும்போது சண்டை போடும், கடிக்கும், சேர்த்துக்கிடாது நாய். இது கரெக்டாக 50 நாள் குட்டினேன். 50 நாள் ஒரு அடி வளர்ந்துருது. ஆமாம், இது இன்னும் பால் கொடுக்குதா தாய்? ஆமாம், இன்னும் கொடுக்கும் நாய். ஆமாம், நம்ம குட்டி குறைச்சிட்டோம்ல, கூட பிறந்த எல்லாம் கொடுத்து விட்டோம். 2 குட்டி இருந்தது, 2 ஆணையும் கொடுத்து விட்டோம். மொத்தம் ஒரு 8 குட்டி போட்டுச்சு. 8 குட்டியில் 5 குட்டி தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஒரு 3 குட்டி இதாகிடுச்சு. குட்டியிலே வளர்க்க முடியாமல் மழை டைமில் இருந்ததுன்னா அது இதாகி போச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இந்த ப்ரீடிங்கில், இந்த டாக் சேல்ஸில் இல்லை வாங்கி கொடுக்கல அனுபவம் உங்களுக்கு? ரொம்ப அதிகமாக பார்த்தோன்னா ஒரு 5-6 வருஷம் இருந்து. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம சும்மா வளர்க்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த இதில் ரொம்ப முழுக்க கொடுத்து இந்த ஒரு 6 வருஷம் தான். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம சும்மா வளர்த்து ஒரு வியாபாரி வருவாங்க, அவங்க கையில் கொடுத்துருவோம், குட்டியை கொடுத்துரும், அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வீட்டில் வளர்த்தது தான். இப்போ குட்டி உங்கள்கிட்ட வேணால் நேரடியாக வாங்கிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, அவங்க எந்த ஊரை பொறுத்து கொடுத்துருவோம். லாரினா லாரி பணம் பண்ணி கொடுப்போம், ஆள் அனுப்பிச்சி விடுவோம். அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி தானே கூட ஆள் அனுப்புங்க, அவங்களுக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் சார்ஜ் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வாங்கி தான் விற்கிறீங்க. இப்போ ஒரு சில பேர் வீட்டில் குட்டிகள் போட்டிருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் சேல் அதே வாங்குவோம். நாங்கள் பல்காகவே வாங்கிடுவோம், வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுப்பீங்க? பண்ணி கொடுத்துருவோம்.
தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ ராஜபாளையம் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை வேறு டாக்ஸ் பண்ணுறீங்களா? ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை அண்ணே. நம்மகிட்ட யாரும் கேட்டாலும் கேட்டு வாங்கி கொடுப்போம். நம்மகிட்ட மெயின் வந்து பண்ணுறது வந்து ராஜபாளையம், நம்ம பிரீடன் பண்ணுறது வந்து ராஜபாளையம். கன்னி, சிப்பிப்பாறை கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நம்மகிட்ட 1-2 இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு பண்ணிக்கிறோம். ஒரு ஆசைக்கு கேட்குறவங்களுக்கு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி 1-2 வச்சுருப்போம். இப்போ நீங்கள் சொன்னபடி பார்க்கும்போது இப்போ ராஜபாளையத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்குண்ணே. ராஜபாளையத்தில் நம்ம வீடை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-150 நைட்டு இருக்குது. உங்கள்கிட்ட தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்டே வாங்கி கொடுக்கலாம். ஒருவேளை அதில் ஃபால்ட் இந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கேரண்டி கொடுப்பீங்க? ஃபால்ட்டு வந்து நாங்கள் இங்கேயே கொடுத்துருவோண்ணே. நாங்கள் செக் பண்ணி எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். அதுக்கு மேலே ஃபால்ட்டுலாம் வராது. எல்லாமே வேக்சின் எல்லாமே அவங்க கரெக்டாக போட்டாங்கன்னே வராது. நமக்கு இந்த குட்டியிலேருந்து அனுப்பும்போதே அது குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அனுப்புவோம். இல்லைன்னா அனுப்ப மாட்டோம். நாங்கள் குவாலிட்டி இல்லைன்னா எது கொடுத்துக்கிட்டு போய் திரும்பி வர்றதுக்கு நாங்கள் இங்கேருந்தே கொடுக்க மாட்டோம். குட்டி இல்லைன்னு சொல்லிடுவோம். நாங்கள் குட்டி நல்ல குட்டி இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. சென்னையில் பொறுத்தளவுக்கு முக்கால்வாசி நம்மகிட்ட வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. வேலூர் அவங்க தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும்பாங்க. அர்ஜென்ட்டாக வர்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை குட்டி வேணுமோ பாருங்கள், நேரடியாக பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வாட்ஸ்அப் வீடியோ காலு எல்லாத்துலேயும் பார்த்து உங்களுக்கு இந்த குட்டி தான் வேணும் அப்படின்னா காது மட்டும் செக் பண்ணுவோம். மற்றது எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். குட்டி இத்தனை நாள் குட்டி, இத்தனை நாளில் நீங்கள் வேக்சின் போடணும், 45 நாளில் வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பப்பி டிப்பு வந்து 20 நாள்லேயே போட்டுருவோம். டிவார்மிங் எல்லாமே முடிச்சிருவோம். 20 நாளுக்குள்ளேயே முடிச்சிருவோம். எல்லாமே 15 நாள்லேயே டிவார்மிங் பண்ணி 45 நாளுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடும். சரி, இப்போ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரு குறைந்த விலையில் குட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னா உங்களால் வாங்கி தர முடியுமா? குறைஞ்ச விலையிலுக்கு வராதுண்ணே. இது வந்து இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வெளியில் சொல்கிறோம்ல, வெளியில் ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு கொடுத்தா தான் அந்த மாதிரி வர முடியும். அவங்க கொடுக்க மாட்டாங்கல்ல. இது மேட் பண்ணக்கே 10 ரூபா வரும். ஒரு மேட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட மேட் பண்ணி போனாங்கன்னா 10 ரூபாலேருந்து 5 ரூபா வரும். ஒரு ஆள்கிட்ட குட்டிக்கு எடுத்து கொடுவோம். நம்மகிட்ட மேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. குட்டி கொடுக்கேன் 60 நாள் ஆகும். 60 நாள் கழித்து குட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழிச்சுமே 90 நாள் ஆகும். அந்த 90 நாள் நம்ம வெயிட் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஆண் குட்டி எடுத்துருவோம். இப்போ குட்டிகள் வந்து குறைந்த விலையில் அதிக விலை வரைக்கும்னா எவ்வளோ குட்டிகள் வரைக்கும் இங்கே நம்ம ராஜபாளையத்தில் விற்றுட்ருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க? அதாவது குவாலிட்டியை பொறுத்து கொடுக்காங்கண்ணே. குவாலிட்டியை பொறுத்து நம்ம கொடுக்காங்க. 5 ரூபாலேருந்து கொடுக்க தான் செய்கிறாங்க. அந்த குவாலிட்டி வாங்கிட்டு போனால் திருப்பி கஸ்டமர் வீட்டில் போய் 5 ரூபாய்க்கு வாங்கி கம்மியாக கிடச்சின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அது வளரலை, நம்ம செய்கிற மாதிரி வரல, கேரண்டி இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. வாங்கிட்டு வாங்கும்போதே ஒரு நல்ல ப்ரீடாக வாங்கி கூட காசு கொடுத்தாலும் அந்த ஒரு டைம் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுக்கடுத்து கொடுக்க போகல. இல்லைன்னா ஒரு ஆளில் வாங்கிட்டு போய்ட்டு எனக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய்ட்டு காது கேட்காத குட்டி கொடுத்து விட்டாங்க. அப்போ வாங்கிட்டு போய்ட்டு அவங்க திருப்பி வந்து பிரச்சனை பண்ணாங்க, நமக்கு தெரியாத இடத்துல வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அதை நம்ம தான் போய் பேஸ் பண்ணி எங்கே வாங்கினாங்க ஏது வாங்கினாங்கன்னு சொல்லி பேஸ் பண்ணிலாம் முடிச்சு கொடுத்தோம். நல்ல குட்டி வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம் ராஜபாளையத்தில்? 10 ரூபாய்க்கு மேலேருந்து இருக்குண்ணே. 10 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு 30 ரூபா வரைக்கும் கூட இருக்குது. தாய் தாப்பம் குவாலிட்டியை பொறுத்து இருக்குது, எவ்வளோ நாள் இருக்கலாம். நாங்கள் வந்து 20 ரூபா வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். 20க்கு மேலெலாம் இல்லை. நிறைய பேர் விற்கிறாங்க. நம்ம 20 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததில்லை. ஒழுக்கமான குட்டி 20 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே குட்டியை கொடுத்ததில்லை. அதுக்கு மேலே குட்டி கேட்டாலும் இல்லைன்றாங்க. அதுவே போதும். அவங்க வளர்த்து அவங்க ஒரு இது வேணும்ல. அதுக்காக அவங்க சொல்கிற ரேட்டுக்கெலாம் நம்ம வாங்கிட்டு போக முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு நாய்க்கு ஒரு விலை இருக்கணும், அவங்க போய் வளர்க்கணும். 10,000 20,000 ஒரு அருமையான குட்டி, நல்ல குட்டியை வாங்கலாம். 5,000 ரூபாய்க்கு வாங்குறதுல கேரண்டி சொல்ல முடியாது. குட்டி எதுவுமே சொல்ல முடியாது. வாங்கிட்டு போய் ஒரு வாரத்தில் செத்து போகிறதும் இருக்குது. 5,000 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் டெப்பு குட்டி நாங்கள் 500 ரூபாயெல்லாம் அப்படிலாம் கொடுத்துருவோம். யார் கேட்டாலும் ஃப்ரீயாக கேட்டாலும் கொடுத்துருவோம். இப்போ குட்டி வாங்க வராங்க அப்படின்னா எனக்கு ஒரு டெப்பு குட்டி கூட ஒரு வளர்க்க கொடுங்க அப்படின்னா கூட கொடுத்துருவோம். ஒரு 2000 ரூபா அந்த நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அவ்வளோ போதும். அதை வளர்த்து நம்ம சாப்பாடு போடுறதுக்கு அவங்க சாப்பாடு போட போகிறாங்க. அதுவே நமக்கு சொல்லி தான் கொடுப்போம். ரோட்டு பக்கம் விடக்கூடாது நாயை, ஒரு ஃபார்மாக வச்சு அந்த மாதிரி இடத்துல தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது தான் கொடுக்கணும், ரோட்டில் விட்டு விடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி தான் கொடுப்போம் நாங்கள். பிரதர், இப்போ பிஸ்னஸில் கண்டிப்பாக லாஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆமாண்ணே. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு இதை சந்தித்த மாதிரி? ஆமாம், நிறைய சந்திக்கிறோம் நாங்கள். எங்கள் நாயெல்லாம் இத்தனை நாயெல்லாம் ஒரு சில நாயெல்லாம் குட்டி போடாது. 2 வருஷமாக ஆகி இப்போ தான் வந்து எங்கள் சிட்டையை குட்டி போட்டிருக்கு. குட்டியே லெட்டர்மெண்ட்டே சரியாக ஒரு சில நாய் போடாது. அந்த நாயெல்லாம் நாங்கள் மாற்றிடுவோம். அப்போது குட்டியை போனது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எதை நாங்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகிறோம். இப்போ நான் மட்டன் ஷாப் வேலைக்கு போகிறேன். வேலை பார்த்த காசை இதுக்கு போடுறோம். நம்ம வீட்டில் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம். இதை விடவும் முடியாது. நமக்கு இதுதான் அந்த ஒயிட்டு தான் நமக்கு பிடிச்சது. வளர்க்குறதுல ராயலட்டியாக வீட்டில் இருக்கிறதும் நல்லாயிருக்கும். நம்ம கொண்டு போகிறதும் நாயை இப்போ கொண்டு போனாலே திரும்பி பார்ப்பாங்க. ராஜபாளையத்துலேயும் இந்த நாயை கொண்டு போனாலே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. வெளியூரில் தான் போய் பார்க்கணும் இல்லை, நம்ம ராஜபாளையத்தில் ராஜபாளையம் நாயை கூட்டு போனாலே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஒர்க்கில் இருந்து சம்பாதிச்சு இதுக்கு போடுறோம். ப்ராஃபிட் அப்படின்னா இதில் எப்படி பார்க்கலாம்? இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இதெல்லாம் லாபமாக இருக்கணும்னே ராஜபாளையம் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது வந்து ஒவ்வொரு ராசி முடிஞ்ச பொறுத்து வளர பொறுத்து தானே. அது வந்து ப்ராஃபிட்னு யார்ட்டுமே சொல்ல முடியாது. ஒரு இயற்கையாக நம்ம ஒரு பாசமாக வளர்த்தா தான் அதில் ஒரு கிடைக்குமே தவிர இது ஒரு தொழிலாக பண்ணணும்னா முடியாது. தொழிலாக பார்க்கணுன்னா நஷ்டம் வரத்தான் செய்யும். நஷ்டம்தான் 90%, லாபம் 2வது. ஆனால் நம்ம பேர் வந்து வெளியில் இருக்கும். குட்டி போட்டு நம்மகிட்ட குட்டி வந்து வெளியில் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம பேர் அவங்க நிலச்சிருக்கும்.
அவங்க நம்மகிட்ட திருப்பி கேட்பாங்க, எத்தனை வருஷம் நாள் கழிச்சு உங்கள்கிட்ட 5 வருஷம் கழிச்சு முன்னாடி குட்டி வாங்கிட்டு போனோம், அந்த குட்டியை வச்சு தான் நம்மகிட்ட வந்து இப்போ குட்டி எடுக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குட்டி வாங்கி கொடுத்துருப்போம்ல, ஒரு ஆள்கிட்ட யார்கிட்டயா வாங்கி கொடுத்துருப்போம், இந்த மாதிரி குட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றால சீசனுக்குலாம் வருவாங்க. ரோட்டில் நின்று கேட்பாங்கண்ணே இந்த மாதிரி குட்டி யார்கிட்டயா கேட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு நம்ம கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்போம். அந்த பேர் இடத்துல அந்த நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ உங்கள்கிட்ட தேடி வந்தால் ராஜபாளையத்தில் கண்டிப்பாக இருக்கும், நல்லா தான் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான ஒரு சக்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதை வந்து நம்ம தொழிலை வந்து நம்ம தெய்வமாக பார்க்கணும். நமக்கு பிடிச்சி பண்ணால் தான் அந்த தொழிலே வந்து முன்னாடி கொண்டு போக முடியும். பிடிக்காமல் ஒரு சப்ஜெக்டாக வந்து பார்த்துட்டு போகிறோம்னா முன்னாடியே போக முடியாது. நம்ம பிடிக்கணும். நைட்டு ஒரு மழை நனையுது அப்படின்னா 12 மணி ஆனாலும் எழுந்துச்சி வரணும், நம்ம நாய் நனையக்கூடாது அப்படின்னு சொல்லி. காட்டுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா நாய் பாலாக போகும், பொருள் பாலாக போயிடும். அந்த மாதிரி நம்ம இதோட இதை வந்து நம்ம பிடிச்சி பண்ணால் தான் தொழில் கண்டுபிடிக்கும். கரடி சிறுத்தை எல்லாருமே கரடி வரும், கண்டிப்பாக கரடி வரும், மாடு வரும், சிறுத்தை வரும், எல்லாம் வருது. சிறுத்தை இந்த பக்கம் வந்த கிடையாது, மலைக்கு பக்கத்தில் தான் சிறுத்தை வந்துருக்கு. மாடு வரும், கரடி வரும், யானைகள் எப்போயோ ஒருக்கா வரும். நாய்களை பிடிச்சிட்டு போயிருக்கா? அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்கு. அதாவது கரடி தான் வந்து பிடிச்சிட்டு போயிருக்கு. கரடி இந்த செருநாயின்னு வரும், அந்த நாய் இந்த குட்டி நாய் அதாவது பிடிக்க முடியாது. நம்ம கூண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை ஒன்றும் பிடிக்க முடியாது. வெளியில் எந்த நாய் சுற்றுதோ அதை பார்த்து பிடிச்சிட்டு போயிடும். இவங்களை அவுத்து விட்டோம்னா ஒரு 4 நாய் சேர்ந்தா ஒன்று அட்டாக் பண்ணுமா? இல்லை அட்டாக் பண்ணணுன்னே, கண்டிப்பாக அட்டாக் பண்ணணும். நாங்கள் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் கூண்டுக்குள்ளே போட்டு வளர்த்துருக்கோம். ஏன்னா ஃபாரஸ்ட்லேருந்து எங்களுக்கு பஞ்சாயத்து வந்துடும், நாளைக்கு இந்த காட்டில் எதுவும் குட்டி வளர்க்க முடியாது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதனால் அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நாய் அந்த மாதிரி தப்பு தான் பண்ணிச்சு அப்படின்னா எங்களை அடுத்தடுத்து எங்களை வந்து எதுனாலும் பண்ணிச்சுன்னா உங்கள் நாய் தான் பண்ணிச்சான்னு சொல்லி எங்களை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதே வந்து பக்கத்தில் கடை போட்டிருப்பாங்க, மாடு வீடு கடை போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் இதை அவுத்து விட்டோம் அப்படின்னா அதை போய் தான் கடிக்கும். இதோட குணவாசியே அதுதான். அதனால தான் நாங்கள் கெட்டி போட்டு ஒரு ரூம் போட்டு இதுக்கு இது வந்து ஃபாலோ பண்ணி வளர்க்கும். இதை அனாவசியமாக அப்படிலாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் பஞ்சம். பக்கத்து கடைக்கும் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஆடு மேய்க்கிறவங்க கூட குட்டியை போய் கடிச்சிட்டு வந்துடும். அதனால் கெட்டி போட்டு தான் பராமரிக்கணும். நம்ம வீட்டுகளுக்கு வளர்க்கும் போது அதே மாதிரி நம்ம வீட்டை நம்ம கட்டி போட்டு வச்சுக்கணுமோ அதே மாதிரி வரும். நம்ம வீட்டில் உள்ள கோழி சேவலை எதுவுமே படாது. அடுத்த வீட்டில் உள்ள கோழி சேவல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா விரட்டும். நம்ம வீட்டில் ஒரு இதாக தான் பார்க்கும் அது. இப்போ நீங்கள் இப்போ சொல்ல பார்த்தா அந்த தோட்டமே ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி மெடிக்கல் இஷ்யூனா எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து இங்கே வந்து ராஜபாளையத்தில் அந்த வசதி இல்லைண்ணே சொல்கிறாங்க. ராஜபாளையம் நாய் ஃபேமஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு மெடிசன் வசதி எதுவுமே இல்லை, டாக்டர் வசதியே எதுவுமே கிடையாது. ஒன்று நாங்கள் மதுரைக்கு தூக்கிட்டு போவோம், இல்லை திருநெல்வேலி தூக்கிட்டு போவோம். ஒரு நாயெல்லாம் சென்னை இருந்து குட்டி போட முடியாமல் பண்ணுச்சு. திருநெல்வேலி ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறாரு, ஒரு ஆள் மதுரைக்கு தூக்கிட்டு போகிறாரு. மதுரைக்கு கூட்டு போய் எல்லாமே பண்ண முடியாமல் தான் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அந்த நாயை காப்பாற்று பண்ணுறதுக்கு 20,000 செலவாயிடுச்சு. கார் வாடகை பிடிச்சி அதை போய் மீட் பண்ணி இத்தனையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். போக்குவரத்து ட்ராவலே அவ்வளோ ஆயிடுதில்ல. இப்போ ராஜபாளையத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல ஆஸ்பத்திரி, ஒரு இவ்வளோ நாய் வச்சுருக்கோம் பண்ணக்காரங்க. அவ்வளோவுக்கு நம்ம வெளியில் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நம்ம ராஜபாளையத்தில் அந்த ஒரு மெடிசன் ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வெட்டினரி நல்லா பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ராஜபாளையத்துலன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு குடிசை தொழிலில் எத்தனை குடும்பங்கள் பண்ணுறாங்க? இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் பண்ணுறாங்கண்ணே. நமக்கு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்கண்ணே. நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு தடவை குட்டி போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு குடும்பத்துக்கு? அவங்க சாப்பாடு போட்ட அவங்க வீட்டுக்கு போன சாப்பாடு போக மிச்சத்தை தான் போடுறாங்க. அவங்க எதுக்குன்னு தனியாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம நாய் வளர்க்குறத விட அவங்க வளர்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள சாப்பாடு தான். மனுஷன் என்ன சாப்பிட்றோமோ, இப்போ நான் என்ன தயிர் சாதம் சாப்பிட்டேன்னா தயிர் சாதம், பால் சாதம் சாப்பிட்டேன்னு பால் சாதம், வீட்டில் கறி போட்டாலும் அது ஒரு 1000 வெட்டி அது குட்டி நல்லா செலவு இல்லாமல் வரும் அது வீட்டில் வளர்க்கும்போது. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் முடிக்கிறோமோ. எனக்கு தெரிஞ்சு இந்த நாயை வளர்த்து கல்யாணம் முடித்தவங்களாம் இருக்காங்க. இதே நாய் வந்து 5 நாய் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். 5 நாய் குட்டி போட்டு 2 ஃபேமிலி கல்யாணம் முடித்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். சின்ன பிள்ளையிலே அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன முதலீடு தான் அவங்களுக்கு வந்து அது வந்து நல்லா பண்ணி வருமானத்தையும் கொடுக்கும். அவங்க பூரா ஃபீமேல் வச்சுருப்பாங்க. மேலுக்கு வந்து நம்மகிட்ட வந்து மேட் பண்ண வருவாங்க, மேட் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம ஒரு குட்டி எடுத்துக்கிடுவோம், இல்லை குட்டியை விற்று கொடுங்க அப்படிம்பாங்க, அதையும் விற்று கொடுத்துருவோம். வெளியூர்லேயும் போய் குட்டி அந்த மாதிரி லாட்டாக வரும் கொடுப்போம். நம்மகிட்ட இங்கே மதுரையிலேருந்து வந்து மேட் பண்ணி வராங்க, இங்கிட்ட சங்கரங்கோயிலேருந்து மேட் பண்ண வராங்க, எட்டையாவரத்துலேருந்து கூட நம்மகிட்ட வந்து மேட் பண்ண வந்திருக்காங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து கூட வந்து மேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து மேட் பண்ணிவிட்டு குட்டி அதே மாதிரி அவங்க ஊரில் வச்சு அவங்க வீடியோ கால் போட்டு எல்லாமே பண்ணி நாங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி குட்டி அங்கே இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லுவோம். மெடிக்கல் மட்டும்தான் இந்த சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. இந்த எம்எல்ஏ வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது நம்ம ஃபேமிலி இது ஒரு ரொம்ப இது நமக்கு தெரிஞ்சே எவ்வளோ இருக்குன்னா நமக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பண்ணைகள் இருக்குது. ராஜபாளையத்துக்கு அடையாளம் ராஜபாளையம் நாய் தான். ராஜபாளையத்துக்கு அடையாளம் ராஜபாளையம் நாய் தான். ஓகே, உங்களுக்கு நாலேஜுக்கு இவங்களோட ஹிஸ்ட்ரி எதுவும் ஏதாச்சும் தெரியுமா? உங்களோட நாலேஜில் இவங்களோட வரலாறு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நாலேஜ் இருக்கா? எனக்கு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில வந்து ராம்கோ குரூப் ஓனர் அவங்க அக்கா வீட்டில் ஒரு சிவான்னு ஒரு நாய் இருந்துச்சு.
அந்த நாய் வந்து நல்ல உயரமான நாய். அந்த நாய்கிட்ட வந்து மேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து மேட் பண்ண வருவாங்க. அப்போ வந்து நான் பார்த்தேன். அப்போ தான் நான் சின்ன பிள்ளையிலேயே நான் பார்க்கேன். அந்த நாயை பார்த்து தான் நமக்கு அந்த அனுபவமே வந்தது. எல்லா பேருமே நாயை கொண்டு வந்து இந்த நாயில் தான் மேட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. அவ்வளோ நாய் சிவான்னு சொல்லி நாய். இன்னும் எனக்கு என் வீட்டுக்கெலாம் நாயை கொண்டு வந்து இன்னும் ஞாபகம். நான் ஒரு 12 வயசில் எனக்கு இப்போ 37 வயசு, 20 வயசு, 25 வயசு ஆகிடுச்சு. அவ்வளோ வயசுக்கு முன்னாடி நல்ல உயரந்தரமாக இருக்கும். நம்ம இது மாதிரி தான் இருக்கும், துறை மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா பிரான் ஹெட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம துறை இருக்கலாம் அது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ வந்து அவங்க நாயை வந்து வெளியில் வந்து கொண்டு வந்து மேட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு அதோட ஈர்ப்பு ஃபுல்லாகவே திரும்பினது. ஏன்னா இவங்க எங்கேருந்தோ நாயை கொண்டு வந்து இங்கே வந்து மேட் பண்ணுறாங்க, இவங்களும் நாய் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த நாய்கிட்ட வந்து நம்ம மேட் பண்ணுறாங்கும்போது அதோட திரும்பி அதிலேயே பார்த்து சின்ன பிள்ளையிலே ஒருத்தவங்க நாயை நம்ம கொடுத்தது அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு அப்படியே அது ஃபுல்லாக ஈர்ப்பு ஃபுல்லாக இதிலேயே மாறினு நமக்கு மட்டி போய் இப்போ ராஜபாளையம் நாய் யாருமே இங்கிலீஷ் ஸ்பீடு கேட்டாலும் இல்லைன்றான்னு சொல்லுவேன். இருக்குன்னே சொல்ல மாட்டேன். நம்ம இங்கிலீஷ் ஸ்பீடே பண்ணுறது கிடையாது, ஒன்லி ராஜபாளையம் நாய். இது முழுக்க ராஜபாளையம் தான். நமக்கு அதுதான் நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம். கிட்டத்தட்ட எத்தனை குட்டிகள் வாங்கி கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு 2 வருஷத்தில் ஒரு 70 நாய்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன். 70 குட்டி. 70மே நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. நம்ம வியாபாரிக்கு தானே அதிகமாக கொடுத்துப்போம், அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஒரு 30 பேர்கிட்ட நம்ம கான்டாக்டில் தான் இருக்கும். 30 பேர்கிட்ட என்ன அவங்களும் திருப்பி கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களே டேரெக்டாக வாங்கிட்டு போக மாட்டாங்க, இன்னொரு ஆள் கெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது அது தெரியாது நமக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு ராஜபாளையத்தில் வந்து ஒரு நல்ல குட்டி வேணும்னா தொடர்பு கொள்ளலாம்ண்ணே. நல்ல குட்டியாக வாங்கி கொடுத்து வீடியோ காலில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துவோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணுவோம். நேரடியாக வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் ப்ரிப்டாக இருக்கும். ஏன்னா தாயும் பார்த்துக்கிடுவாங்க, தகப்பனையும் பார்த்துக்கிடுவாங்க. இதுதான் இந்த சாப்பாடு, இதுதான் சாப்பாடுன்னு பார்த்துட்டு இன்னும் இட்லி கொடுக்கணும், இன்னும் இந்த மாதத்தில் இவ்வளோ ஊசி போடணும், இத்தனை நாளில் இது பண்ணணும், நாங்களே ஃபாலோ பண்ணி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க மதுரையெல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் நல்ல ஆஸ்பத்திரி அங்கிட்டலாம் நல்லா பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக அவங்க கொண்டு போயிடுறாங்க. இங்கே தான் ஆஸ்பத்திரிக்காக நம்ம ஒவ்வொரு இடமும் தேட வேண்டியிருக்கு. சரி, இப்போ உங்கள்கிட்ட எடுத்து போன குட்டி இது நம்ம கொடுத்த குட்டியா இப்படி நல்லா வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி குட்டி எல்லாம் இருக்கா? இருக்குண்ணே, நிறையா இருக்குண்ணே. ஃபோட்டோஸில் எல்லாம் தொடர்பில் இருக்காங்கண்ணே. சிவகாசி கொடுத்துருக்கேன், வேலூர் கொடுத்துருக்கேன்னு, அதுவும் நல்ல பெரிய ஒன்று உடுமலை விட்ட சைடு ஒன்று கொடுத்துருக்கேன், அது நல்லா இருக்குது. கோயம்புத்தூர் கொடுத்தது அதோட இருக்குது. பெங்களூர் கொடுத்தவங்க இப்போ போன வாரம் கூட ஃபோன் போட்டு 2 மணி நேரம் பேசினாங்க, உங்கள் குட்டி வாங்கிட்டு போனது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. பெங்களூர் கொடுத்த குட்டி அவ்வளோ 2 மணி நேரம் உட்காந்து பேசினாங்கன்னா பாருங்க, இது என்ன செய்யுது ஏது செய்யுது. அவங்களும் வீடியோ காலில் நான் எல்லாம் காட்டி வந்து பண்ணுறாங்க. திருப்பூரில் நம்ம ஏபிஎஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் நம்ம குட்டி 2 குட்டி இருக்குது. அன்பு சொன்னல, அன்போட பிள்ளை 2 பிள்ளை அங்கே பெரிய இடத்துல நல்லா ராஜாவாக இருக்காங்க. ஓகே, சூப்பர். 30 வருஷம் ஒரே லைன், 30 வயசுல ஒரே லைனில் இருக்கனால அந்த லைன் யாரு கேட்டாலும் நல்ல குட்டியாக பார்த்து நம்ம தெரிந்துட்டு கொடுத்துருவோண்ணே. இப்போ 10 குட்டி பார்க்குறோன்னா அதில் எங்களுக்கு பிடிச்ச குட்டி தான் எடுத்து கொடுப்போம். பிடிக்கல குட்டி நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா கஸ்டமர் நம்மளை தேடி நம்ம தூரத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு எந்த குட்டி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நமக்கும் குட்டி பிடிச்சிருக்கணும். இந்த குட்டி போனால் நல்ல இடத்துல வளருமா வளராத நம்ம இதனால் அனுபவத்தில் அதை பார்த்து தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கம்யூனிகேட் அப்படி இல்லை. நம்ம அப்போ வந்து ஒரே 2 ஃபோனு தானே வச்சுருந்தேன். ஒரு நம்பர் போயிடுச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் போயிடுச்சு. அதில் தான் ஏகப்பட்ட கான்டாக்ட் நம்பர் வச்சுருந்தேன். அந்த நம்பர் போனதுக்கப்புறம் 3 வருஷமாக நான் ஒரே நம்பர் தான் வச்சுருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நல்ல குட்டியில் கொடுங்க, நல்ல குட்டி கண்டிப்பாக கொடுத்துருவோண்ணே, கண்டிப்பாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.